வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உலகத்தில் சில விஷயங்கள் நம்மளால் நம்புற மாதிரி இருக்கும் அல்லது நம்பாத மாதிரி இருக்கும். அதே போல் தான் இந்த ராமாயணமும் நம்மளுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த சந்தேகம் உங்களுக்கு தீர்ந்துவிடும். எப்படி என்றால், ராமாயணம் நடந்ததாக சொல்லப்படும் ஒரு 7 உண்மையான சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சொல்ல போகிற விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னாக்கா, ராவணனுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 4 தந்தங்கள் கொண்ட யானைகள் வந்து ரொம்ப பிரசித்தி வாய்ந்ததாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது. அது இப்போது நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, ஹோமோ தெரபிஸ் என்று சர்ச் பண்ணினாக்கா அதுக்கான இமேஜஸ் மற்றும் படங்கள் நம்மளுக்கு தமிழும். இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ரீராமர் வந்து அயோத்தியிலேருந்து ஸ்ரீலங்கைக்கு 21 நாள் கடந்து போய் தான் ராவணனை கொன்னார். இப்போது நீங்கள் கூகுள் மேப்பில் அயோத்தியிலேருந்து லங்கைக்கு நடந்து போகணும் எத்தனை நாள் ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா 21 நாள்னு தெளிவாக காட்டும். இதுவே நம்மளுக்கு முக்கியமான ஆதாரமாக சொல்லப்படுகிறது. மூணாவது ஒரு ஆச்சரியகரமான தகவல் என்னென்று பார்த்தீங்கன்னாக்கா, இமயமலையில் இருக்கும் சஞ்சீவி மூலிகள் இலங்கைக்கு எப்படி வந்தது என்று யாருக்கும் தெரியாது. சில நிபுணர்கள் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ரீராமனுடைய தம்பியான லக்ஷ்மணருக்கு அடிப்பட்ட போது ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை எடுத்துன்னு வந்து அவரை குணப்படுத்திட்டு மறுபடியும் எடுத்து போயிட்டு இமயமலையில் வச்சிருந்து எல்லாருக்கும் தெரியும். அப்போ தான் ஆஞ்சநேயர் மூலமாக தான் இலங்கைக்கு இமயமலத்தோட மூலிகைகள் பரப்பினதாகவும் சொல்லப்படுகிறது. நான்காவதாக பார்த்தீங்கன்னாக்கா, அனுமான் வந்து இலங்கைக்கு தீ வச்சப்போ இலங்கையே தீக்கரியானது. அதுக்கான ஆதாரம் என்னென்று பார்த்தீங்கன்னாக்கா, இன்னமும் இலங்கையில் வந்து உன்சாக்கா என்கிற இடத்தில் வந்து பல ஆண்டுகள் முன்னாடி தீயால் கருகப்பட்ட இடங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஐந்தாவது ரகசியம் என்னென்று பார்த்தீங்கன்னாக்கா, ராவணன் வந்து சீத்தையை கடத்தி கொண்டு போன பிறகு அனுமான் வந்து சீத்தையை எங்கே வச்சிருக்கார் என்று பார்க்கறதுக்கு தன்னுடைய விஸ்வரூபம் மூலமாக லங்கைக்கு வருகிறார். அப்பொழுது தான் அனுமானுடைய விஸ்வரூபமான கால் தடம் வந்து இலங்கையிலே படுகிறது. அந்த காட்சி வந்து இன்னமும் இலங்கையில் இருக்குது. ஆறாவதாக சொல்லப்போகிற முக்கியமான ஃபேக்ட் என்னென்று பார்த்தீங்கன்னாக்கா, ராமர் வந்து இலங்கைக்கு போகிறதுக்கான வழியை வந்து ராமசேது பாலம் என்று உருவாக்கினார். அது வந்து இன்னும் நீங்கள் சேட்டலைட் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா கடல்களே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த இமேஜ்களை இந்த வீடியோவில் காட்டுக்கிறோம் பாருங்கள். கடைசியாக சொல்கிற ஃபேக்ட் என்னென்று பார்த்தீங்கன்னாக்கா, ராவணனோட சீத்தையை கடத்தி கொண்டு போகும்பொழுது ஒரு பட்சியை வந்து ராவணனோட சண்டை போடுகிறது. அந்த பட்சியோட ரெக்கைகளை ராவணன் வந்து 2 துண்டாக போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறார். சீத்தையை தேடிக்கொண்டு வரும் ராமர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பட்சியை பார்த்து லே பக்ஷி என்று சொல்கிறார். லே என்றால் தெலுங்கில் எழுந்திருன்னு அர்த்தம், பக்ஷி என்றால் பறவை என்று அர்த்தம், எழுந்திரு பறவை என்று அர்த்தம். இதை கேட்டதும் அந்த பறவை வந்து சாவர நிலைமையிலிருந்து ராமருடைய பேச்சை கேட்டு வந்து சீதையை எப்படி எந்த இடத்துக்கு கடத்தி கொண்டாது என்று வழிகாட்டுது. இதுக்கான ஆதாரம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் ஆந்திர பிரதேசில் லேபாக்சி என்கிற பேரில் ஒரு கோவில் இருக்குது. ஓகே நண்பா, இந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாய்ஸ் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க.